ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நிறைய பேர் என்கிட்ட கேஷ் பாக்ஸ் அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. யாரோ சௌந்தர்யா வந்து 5 lakhs எடுத்துட்டாங்க, ஜாக்லின் வந்து 4 lakhs எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்கள் ஃபேவரட்ஸோட ஓட்ஸ் குறைக்கிறதுக்கு ஒரு ட்ராப், அவ்வளோதான். எதுவுமே பிலீவ் பண்ணாதீங்க. இப்போ வரைக்கும் எல்லாரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாரும் ஹவுஸ்குள்ளே தான் இருக்காங்க. ரயன் 2 lakhs இருக்கார், முத்துக்குமரன் 50,000 இருக்கார். அவ்வளோதான் இது. இன்றைக்கி என்ன நடக்க போகுது அது எனக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருக்காங்க. ஸோ நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணிகிட்டே இருங்க. நிறையா ரூமர்ஸ் வரும், அதை எடுத்துட்டாங்க, வெளியே போயிட்டாங்கன்னு. ப்ளீஸ் யாருமே பிலீவ் பண்ணாதீங்க. முத்துக்குமரன்லாம் 100% சேஃபாக உள்ளே தான் இருக்கார். முந்தானேத்தே வந்து அவர் எவிக்டடுன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவரோட ஓட்ஸ் கம்மி பண்ணுறதுக்கே உங்களுக்கு வழி தெரியல. ஸோ பிக் பாஸே இப்படி கேஷ் பண்ணி குறைக்கணுங்கிற மாதிரி ஒரு ரொம்ப சீப் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது அப்புறம் ஃபேன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்களா? அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. எதுவுமே பிலீவ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அவரோட ப்ரைஸ் மணி கம்மி ஆகிடுச்சு. 10 years பேக் கொடுத்த 50 lakhs ஒர்த்து இப்போ கிடையாது. அது நான் நேற்றுக்கே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து 50 lakhsங்கிறதோட ஒர்த்தே கம்மி. அதுலேயும் மணியை குறைச்சிட்டாங்க. ஸோ அதாச்சும் அவருக்கு ரைட்டாக போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சும்மா மாறி மாறி அவர் எவிக்டட் இவங்க எவிக்டடுன்னு சொல்லுவாங்க. யாரும் எந்த மணி பாக்ஸும் எடுக்கல, யாரும் எவிக்டட் இல்லை, எல்லோரும் ஹவுஸ்குள்ளே இருக்காங்க. ஏதாச்சும் அப்டேட் கிடச்சா சொல்கிறேன். எனக்கு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.